பாலுவோட அண்ணன் இருந்துட்டு, இப்போ வேற வழி இல்ல. நான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு தான் ஆகணும். அதுவும் இல்லாம எப்படியாச்சும் இப்போ பாலுவுக்கும், அதே மாதிரி ஆனந்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அததான் சொல்றாங்க. அதே மாதிரி எப்படி நீங்க வந்து இப்படி அவங்கள கூட்டிட்டு வர போறீங்க? அதாவது ஆனந்தி எப்படி இங்க வருவாங்க? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இந்த மாரி கண்டிப்பா நான் சொன்னா ஆனந்தி வருவா. கடைசியில ஆனந்திய கன்வின்ஸ் பண்ணி, இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல அப்படின்னா, கண்டிப்பா பாலுவ நம்மளால உயிரோடையே பார்க்க முடியாது. அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இப்போ பாலுவுக்கு நல்லது தான் நெனைக்கிறாங்க. பட் இருந்தாலும் கையலோட குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய கெட்டது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அதாவது பாலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பாலு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அதே மாதிரி ஆனந்தியும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் இருந்தாலும் கயலோட குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு, கயல் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு, அடுத்ததா அவங்க அம்மா அவங்க வந்து ஒத்துக்கிட்டு, இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா, அதில பிரச்சனை கிடையாது. ஆனா, இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது அவங்க அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி "ஆனந்தி நீ நான் சொல்ற இடத்துக்கு வா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணோம்ல, அங்க வந்துரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு பிளேஸ வந்து சொல்றாங்க. என்னால இப்ப எப்படி வர முடியும்? என்னால இப்ப வர முடியாது அப்படி இப்படின்னும்போது, அவங்கள அதாவது ஆனந்திய வர வைக்கிறதுக்கு இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதுக்கான சந்தர்ப்பத்த அழகா காத்துக்கிட்டு இருந்து, கடைசியில எல்லாருமா சேர்ந்து அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போய், அங்க வந்து இந்த கல்யாண பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்க போனதுக்கப்புறமா, இப்போ நம்ம ஆனந்த் இருந்துட்டு இந்த ஒரு வழிய சூஸ் பண்றாங்க. அதாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. ஆனா, இப்போ பாலுவோட அண்ணன் கூப்பிடுறாரே அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா வந்து கிளம்பி போறாங்க. எப்படியாச்சும் வந்து அதாவது அக்காலாம் அதாவது போனவங்கலாம் திரும்ப வர்றதுக்குள்ள, நம்ம முதல்ல வந்து சீக்கிரமா போய் பார்த்துட்டு ஓடி வந்துரணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு தான் ஆனந்தி கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அ அதாவது அந்த இடத்துல வந்து இவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது வடிவு இருந்துட்டு பயங்கரமா கேள்வியா கேட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அன்பு தான் இப்படி பண்ணான். அன்பு எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டான்? என் புருஷன் மேல கோவப்பட்டு எவ்வளோ பேசினான் அப்படி இப்படின்ற மாரி கொஞ்சம் அங்க சண்டைகள்லாம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவங்க பெரியப்பா அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா எதுவுமே எடுத்துக்கல. அதே மாதிரி இங்க பாருங்கப்பா, நீங்க அதாவது அ ஆனந்தி நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். கண்டிப்பா நாங்க இந்த கல்யாணத்துக்கு வரோம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி அவங்க ஒரு பக்கம் இப்போ எல்லாத்தையுமே இது பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் ஆனந்திய வந்து கூப்பிட்டாங்க இல்லையா? ஆனந்தி வந்து நேரா போயிட்டு, சரி ஓகே நார்மலா பேசுறதுக்காக தானே கூப்பிடுறாங்க அப்படின்ற மாரி நெனச்சு போயிட்டாங்க. ஆனா அங்க வச்சு அவங்க அண்ணன் இருந்துட்டு இந்த மாரி ஆனந்தி வேற வழி கிடையாது. அதாவது நீ இல்லன்னா பாலு செத்துருவேன்னு சொல்லிட்டு அவ்ளோ இது பண்ணிட்டுருக்கான். உனக்கும் பாலுவ பிடிச்சிருக்கு. வேற என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதே சமயத்தில இப்போ ஆனந்திக்கு இதில சுத்தமா விருப்பமே இல்ல. தன்னோட அம்மா, தன்னோட அக்கா இவங்க எல்லாரையுமே எதிர்த்துக்கிட்டு இப்படி வந்து யாருக்குமே தெரியாம இந்த கல்யாணத்த பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனாலுமே கூட இங்க இப்போ அவங்க அண்ணன் இருந்துட்டு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, ஆனந்திய இங்கிருந்து கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. அதே மாரி பாலுவையும் வந்து ரெடியா உட்கார வச்சுட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ பாலுக்கும், ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பாலுவும் இருந்துட்டு அதாவது பாலுக்கும் இதில ஓரளவுக்கு வந்து உடன்பாடு இல்ல. பட் இருந்தாலுமே கூட அவங்க அண்ணன் சொல்றாங்க அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே செய்றாங்க. அதுலயும் அவங்க அண்ணா இருந்துட்டு, "இங்க பாரு ஆனந்தி, இந்த கல்யாணம் மட்டும் இப்ப நடக்கல அப்படின்னா, பாலுவ நீ உயிரோடயே பார்க்க முடியாது. உனக்கு பாலு வேணுமா? வேணாமா?" அப்படின்ற மாரி கட்டாயப்படுத்தி, அந்த கோவில்ல வந்து இப்போ உட்கார வைக்கிறாங்க. அதாவது ஆனந்திக்கும், பாலுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஆனந்தி வந்து "ஐயய்யோ! இந்நேரத்துக்கு வந்து அக்காலாம் வீட்டுக்கு போயிருப்பாங்களே! நான் இல்லன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, அவங்க என்ன தேட ஆரம்பிச்சுருவாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம், பதட்டம் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இப்போ பாலு வந்து நம்ம ஆனந்தி விடுற மாரி ஒரு மனநிலைமையிலயும் இல்ல. அதே மாதிரி இப்போ இங்கேருந்து தப்பிச்சு போகவும் முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்தே தான் தீரணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. ஏன்னா எல்லாருமே போனாங்க. ஆனந்தி மட்டும் தான் வீட்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆனந்திய இப்ப காணோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுறது. அடுத்ததா ஆனந்தியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்றது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா கடைசியில வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ இந்த கல்யாணம் அதாவது இந்த ஆனந்திக்கும், பாலுக்கும் இப்போவே கல்யாணம் நடந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கையெல்லாம் என்ட்ரி குடுத்து இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தி இப்பதான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்குவாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.